வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லவ் மீ அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் வந்து பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரையாங்குலர் லவ் மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு அடல்ட் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு எலைட் ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஒரு பர்சனல் செட்பேக்கு அப்புறமாட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேண்டி இங்க வந்து சேர்றாங்க. இவங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் தான் வில் கிட்டத்தட்ட இவங்களோட பாய் ஃப்ரெண்டாவே மாறிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர காமான ஒரு பர்சன், அதே நேரத்துல ஒரு பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாவும் இருக்காரு. அப்படியே இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஜாக். ஒரு பயங்கர அக்ரெசிவான ஒரு MMA ஃபைட்டரு. அந்த நபர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஆரம்பத்துல சீண்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இனிஷியலா பிடிக்கல. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜாக் மேல ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படுது. சோ இப்போ இந்த ட்ரையாங்குலர் லவ் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் யார் கூட சேர்றாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. இதே டெம்ப்ளேட்ல அதுவும் வந்து ஒரு அடல்ட் ரொமான்ஸ் கலந்த ஒரு ட்ரையாங்குலர் லவ் அப்படின்றது நிறைய படங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து ஏதாவது மாறுபட்டு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லவே இல்லை. அதே மாதிரியான ஒரு கதை களம் தான். ஆனா என்ன, அந்த ஹீரோயினோட டைலமாவை ரொம்ப ஓப்பனாவே வந்து இதுல டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இந்த சோனியா பாட்டு இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுல வர மாதிரி இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் பில்ட் ஆச்சு. மற்றபடி இந்த கதை வழக்கமான ஒரு ரொமான்ஸ் டெம்ப்ளேட் படி தான் போகுது. அதுலயும் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் முடிச்சிருந்தாங்க. அடல்ட் ரொமான்ஸ் படங்கள்ல இருக்க வேண்டிய அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதும் இதுல அதிகமாவே இருக்கு. அதனால இது வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மத்தபடி இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு பெரிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு ஓகேஷான வாட்ச். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 2.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.